பண்றா இவ? ஏய் ஆயிஷா, தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு பாரு, வா அப்புறம் ஃபோன் பேசிக்கலாம் வா. ஆமா ஆமா. சரி நான் போய் தொழுறேன், நீ சீக்கிரமா ஃபோன் பேசிட்டு வா. ஐஷா சொல்லிட்டு தானே போனேன் நான், வந்து தொழு சீக்கிரமா. நீ இவ்வளோ நேரமா என்ன பண்ற? அப்படி என்ன பேசிட்டு இருக்க நீ ஃபோன்ல? தொழுவையில் இவ்வளோ அலட்சியம் காட்டுற? இல்லைக்கா, என் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கா, ஃபோனை வைன்னு எப்படிக்கா சொல்ல முடியும்? அதனால தான் பேசிகிட்டு இருந்தேன். சொல்லிட்டு ஃபோனை வைக்க வேண்டியது தானே, நான் தொழுதுட்டு வந்து பேசுகிறேன்னு. ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? அதுலேயே நீ இவ்வளோ அலட்சியம் காட்டுறேன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. அல்லாவுக்கு மிக விருப்பமான செயல் எது தெரியுமா? தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுகிறது தான் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான செயல். அதாவது தொழுகையை அதற்கான ஆரம்ப நேரத்திலே தொழுகிறது தான் அல்லாவுக்கு மிகவும் பிடிச்சமான செயல். இதில் என்ன தெரியுமா ஆச்சரியம்? தான் அழைக்கும் போது அல்லாஹ் தாமதிக்காமல் பதிலளிக்கணும்னு நினைக்கிற எதிர்பார்க்கிற மனிதன் அல்லாஹ் தன் பக்கம் மீளுமாறு அழைக்கும் போது தாமதம் காட்டுவதை ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை. நண்பர்கள், உறவினர்கள் இவங்களோட அழைப்புக்கெல்லாம் பதில் கொடுக்குறோம் நம்ம. அல்லாவோட அழைப்புக்கு என்னைக்கு பதில் கொடுக்க போறோம்னு எனக்கு தெரியல. சாரிக்கா, இனிமே கரெக்டான நேரத்துக்கு நான் தொழுதுருவேன்க்கா கண்டிப்பா. நீ சாரி கேட்கணுங்கிறதுக்காகலாம் நான் இதை சொல்லவே இல்லை. உன்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டா சரி.